வணக்கம் நண்பர்களே. இயற்கையின் உணவே மருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஓரிதழ் தாமரை. ஆண்களின் ஆண்மையை அதிகரிக்கும் வரப்பிரசாதம். இது ஒரு அரிய வகை மூலிகை, ஓரிதழ் தாமரை. இந்த ஓரிதழ் தாமரையை பறிச்சுட்டு போயிட்டு இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஓரிதழ் தாமரையில் சாம்பார் செஞ்சு சாப்பிட போகிறோம். வாங்க பார்ப்போம். அதுக்கு தேவையானது பாருங்கள். சிறுபருப்பு ஒரு டம்ளர் நல்லா அலசி எடுத்துக்கலாம். நம்ம எப்போவுமே மண் சட்டியில் தான் குழம்பு வைப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஒரு கைப்பிடி வெங்காயம், சின்ன வெங்காயம், 5 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா, 5 தக்காளி. இது போதுமானது. சிம்பிளாக செய்யலாம். பாருங்கள், வெங்காயம், சிறுபருப்பு, பச்சை மிளகா, பூண்டு, தக்காளி இது எல்லாம் ஒன்றா சேர்த்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க வச்சிடலாம். சிறுபருப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக வெந்துடும். அதுக்குள்ளே நம்ம அந்த ஓரிதழ் தாமரையை பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா 4-5 டைம் அலசி எடுத்துக்கலாம். ஓகே, அலசி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ அலசி வச்ச கீரையை பார்த்திங்கன்னா சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து பருப்பு நல்லா வேந்து கொழப்பு தன்மை வரும். அப்போ கீரையை சேர்த்தாலே போதுமானது. ஏன்னா இந்த கீரையை சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா கொழப்பு தன்மைன்னு அதிகமாக ஆகிடும் சாம்பாரில். அதுக்காக பருப்பு வேந்த பிறகுவே கீரையை நம்ம ஓரிதழ் தாமரை, கீரைன்னு சொல்கிறத விட மூலிகைன்னு சொல்லலாம். ஏன்னா இது மூலிகை குடும்பத்தை தாவரத்தை சார்ந்தது. ஆண்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ரொம்ப உடலுக்கு வலிமையை அதிகரிக்கும் மூலிகையானது இது ஓரிதழ் தாமரை. பாருங்கள், சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். கீரையை சேர்த்துட்டு தக்காளியெல்லாம் அப்படியே நசுக்குனாலே போதுமானது. இது பருப்பு கடைய வேண்டியது அவசியம் இல்லை. கொஞ்சம் நல்லா அழுத்தி நசுக்கி விட்டாலே போதும். அதுவே கொழப்பு தன்மை ஆகிடும். சிம்பிளான விஷயத்தில் நம்ம செய்கிறோம், சிம்பிளான மெத்தடில். இப்போ பாருங்கள், சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கெட்டித்தன்மையாக இருக்குது பாருங்கள் சாம்பார். அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டுங்க. சொல்ல முடியாத டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இந்த சாம்பார். பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓரிதழ் தாமரை யாருக்காச்சும் கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் ஈஸியாக செய்கிறது. ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்குது.